Hello everyone, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா Redmi Note 10 Pro Max இந்த மொபைலை பற்றி அன்பாக்ஸ் பண்ணிட்டு என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்ல போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற காசுக்கு எக்கச்சக்கான ஃபீச்சர்ஸை ரொப்பி கொடுத்துருக்காங்க. அது எல்லாம் என்னென்ன தான் நான் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஸோ தவறாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குவிக்கான அன்பாக்சிங்காக பார்த்துட்டு வந்துடுங்க. எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இங்கே Note 9 Pro Max பாக்ஸே இருக்குது அண்ட் Note 10 Pro பாக்ஸே இருக்குது. டிசைனில் தான் நாங்கள் Note 10 Pro Max வந்துட்டு வேறு லெவல் சொல்லலாம். ஸோ இந்த ஃபோன் வாங்கும்போது அப்போ இந்த டிசைன் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு, பட் இந்த டிசைன் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இப்போ பார்க்காம இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா சில ஹைலைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவில். ஸோ நம்ம நைஃப் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ வச்சுட்டு இருக்கா. ஸோ இப்போதைக்கு நம்ம இது வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணோம். ஸோ இங்கே லோகோவை நம்ம இங்கே கட் பண்ணிடலாம். அண்ட் கட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ எடுத்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா டிசைன்டு பை ரெட்மின்னு இருக்குது. ஸோ ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். ஸோ இது எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட டிவைஸ் இங்கே இருக்குது. ஸோ இது உள்ள நம்மளுக்கு ஏதாச்சும் கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ இது உள்ள பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கேட்லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு இங்கே பவுச் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் நான் அன்பாக்ஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு மாதிரி கலர் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வந்து டிபியூ கேஸ் கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நம்ம சைடில் வச்சிடலாம். ஸோ இப்போது நம்ம டிவைஸ்க்கு வரலாம். ஸோ டிவைஸ் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ஸ்லிம்மான ஒரு ஃபீலை நம்மளுக்கு கொடுக்குறாங்க இங்கே. ஸோ இது பார்க்கலாம் இங்கே. நைஸ். ஸோ பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ டிசைன் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னு சொல்லலாம். ஸோ இது ப்ளூ கலர் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது கூடவே உங்களுக்கு பிளாக் கலர் ஆப்ஷன் கிடைக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம ப்ரைஸிங் பார்க்கல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் ஒரு மாடல் நம்மளுக்கு 22,000 கிடைக்குது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னாக்கா 8GB 128GB ஸ்டோரேஜ் நம்மளுக்கு 22,000 கிடைக்குது. அண்ட் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6GB 64GB வந்துட்டு 19,000 கொடுக்குறாங்க. அண்ட் 6GB அண்டு 128GB நம்மளுக்கு 20,000 கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் கார்டு ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் கிரெடிட் கார்டெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ICICI உங்களுக்கு 1500 போட்டு உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபோனை பற்றி இன்னும் கொஞ்சம் அப்புறமா பேசலாம். ஸோ இன்னும் பாக்ஸில் நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இது எடுத்தோடனே பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரலாக நம்மளுக்கு ஃபோன் பாக்ஸில் என்னென்ன இருக்குமோ அதில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா இதில் கூட நம்மளுக்கு ஹெட்ஃபோன் தரமாட்டாங்க, ஏன்னா காஸ்ட் கட்டிங்காக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. எனக்கு 0 to 100 நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 1 ஹவரில் நம்மளுக்கு சார்ஜ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டில் நான் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த ஒயிட் கேபிளில் நம்மளுக்கு ஆரஞ்சு ஆக்சைட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. நானும் உங்களுக்கு சொன்ன மாதிரி நம்ம கூட Redmi Note 9 Pro Max இருக்குது. ஸோ இது கூட நான் கம்பேரிசன் வீடியோஸ் எதாவது போடணுமா, இல்லை கேமராவா, இல்லை பேட்டரி பர்ஃபார்மன்ஸான்ட்டு கீழே பண்ணுங்கள். ஸோ அதை நான் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் நம்மளுக்கு ஆரஞ்சு ஆக்சைட் கொடுத்துருக்காங்க. அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ Note 10 Pro Maxுக்கோ Note 9 Pro Maxுக்கோ நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. அது என்னென்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ Note 9 Pro Maxுக்கும் Note 10 Pro Maxுக்கும் வந்து ஃபஸ்ட்டு சிமிலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட சைஸ். ஸோ Note 9 Pro Maxலையும் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 6.67 inches டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் சைஸாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா Note 9 Pro Maxல 209 grams கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 179 grams கொடுத்துருக்காங்க. ஃபோன் பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது அந்த ஃபோன் பிடிக்கிறதுல. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் டிசைன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேமரா பம்ப் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் கேஸ் இல்லாமல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்லிப்பரியாக இல்லை, அதனால் கொஞ்சம் கிரிப்பாக கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் அடிஷ்னலாக உங்களுக்கு சேஃப்டி வேணும்னு நினச்சிங்கன்னா இதில் பாக்ஸில் வந்துட்டு ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு போட்டாக்க ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அடுத்து என்ன சிமிலர்ஸ் கொடுத்துக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி அண்ட் சார்ஜிங் ஸ்பீட் தான். ஸோ இதில் நம்மளுக்கு 5020 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. நான் அன்பாக்ஸும் சொல்லியிருக்கேன். ஸோ டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதோட கேமரா லெஸ்ஸாக இருக்கும் முதல்ல. ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்மளுக்கு 108 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ அல்ட்ரா வைட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. மைக்ரோவுக்கு நம்மளுக்கு 5 மெகாபிக்சல், டெப்த் சென்சருக்காக நம்மளுக்கு 2 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே டாட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா Note 9 Pro Maxல நம்மளுக்கு
இதோட கொஞ்சம் பெருசான ஒரு டாட்டாக கொடுத்துருந்தாங்க. பட் நோட் 10 ப்ரோ மேக்ஸில் இந்த டாட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது பண்ணிட்டு இருக்காங்க. 2.76 mm சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது, நீங்களும் இங்கே நோட்டீஸ் பண்ணலாம். நோட் 9 ப்ரோ மேக்ஸில் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. ஸோ இதை ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ஒரு மாதிரி தெரிஞ்சிச்சு. பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த வேர்ஷனில் நோட் 10 ப்ரோ மேக்ஸை வந்துட்டு ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு என்ன டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் நம்மளுக்கு ஆங்குலர் டிஃப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த வீடியோ பார்க்குறதா இருந்தாலும் இல்லை வீடியோ எடிட் பண்ணுறதா இருந்தாலும் நம்மளுக்கு கலர்ஸ் எல்லாம் வந்துட்டு சூப்பராக தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் நம்மளுக்கு 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். இந்த பட்ஜெட்டில் பார்த்து நம்மளுக்கு சூப்பர் AMOLED டிஸ்பிளே ப்ளஸ் 120 Hz டச் ரிஃப்ரெஷ் கொடுக்குறதுனால வந்துட்டு வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு டியூவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாச்சும் படம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் வீடியோ கேட்குறதா இருந்தாலும் வந்துட்டு சூப்பராக பார்க்க முடியும். ஸோ பார்க்குறதும் கேட்குறதும் வந்துட்டு இந்த ஃபோனில் ரொம்ப நல்லா இருக்கும். முக்கியமான சப்ஜெக்ட்டுக்கு வரலாம். ஸோ இந்த ஃபோனை நம்மளுக்கு என்ன சிப்செட் கொடுத்துருக்காங்கனாக்கா Snapdragon 732G கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் 9 ப்ரோ மேக்ஸில் நம்மளுக்கு 720 தான் வந்துருந்தாங்க. ஸோ அதோட கொஞ்சம் பெட்டராக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஆப்டிமைசேஷன்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு இதுக்கு ஒரு நோட் 9 ப்ரோ மேக்ஸுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கும் அதுக்கும் வந்துட்டு நான் எந்த கம்பரிசன் பண்ணணும், ஸோ எந்த டெஸ்ட் போகிறோன்னு கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா என்னால் முடிஞ்சவளுக்கு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு உங்களுக்காக அந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா சாம்பிள்ஸ் காமிக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் நம்மளுக்கு கேமரா ஃபீச்சர்ஸ் பற்றி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ அடுத்து உங்களுக்கு சொன்ன மாதிரி நம்மளுக்கு மெயின் சென்சர் வந்து 108 மெகாபிக்சல் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதை வச்சு நம்மளால் என்னென்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா vlog மோட் கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் க்ளோன் ஃபோட்டோஸ் அண்ட் க்ளோன் வீடியோஸ் அண்ட் டியூவல் வீடியோஸ். ஸோ டியூவல் வீடியோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா வந்துட்டு ஒரே வாட்டி வச்சு நம்மளால் கேமரா ஷூட் பண்ண முடியும். நீங்கள் ஏதாச்சும் வீடியோ காமிக்கிறதுக்கோ இல்லை vlog வீடியோ பண்ணுறதுக்கோ இந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபோனை அதுக்கு வாங்கியிருக்கேன் நான். ஸோ வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குமேன்ட்டு. ஸோ இந்த ஃபோனில் எடுத்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை வந்து இப்போ ப்ளே பண்ணுறேன். ஸோ அதை பாருங்கள், உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். ஆனால் ஸ்கின் டோன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக லைட்டாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ உங்கள் ஸ்கின் டோன் வந்துட்டு சேஞ்ச் ஆகலை, ஸோ எனக்கு கரெக்டான ஸ்கின் டோன்ஸ் வேணுனாக்கா இந்த ஃபோன் உங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு உங்களுக்கு கலர் வந்துட்டு சேஞ்ச் பண்ணி தருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கலர்ஸை டிக்ரீஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேமராவா இல்லை வந்துட்டு வேரியேஷன் தேவையான்ட்டு பொறுத்து ஸோ அதுக்கப்புறமா இந்த ஃபோனை நீங்கள் சூஸ் பண்ணணும். இந்த பாயிண்டில் என்னால் இந்த ஃபோன் பேட்டரி வந்து எப்படி இருக்குன்னு என்னால் சொல்ல முடியாது. இதை டெஸ்ட் பண்ணிவிட்டு 1 வீக் அப்புறமா ஃபுல் ரிவ்யூ போடுறேன். ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக இதில் பற்றி என்ன இருக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதை பார்க்குறேன்னு நினச்சிங்கன்னா இப்போவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அண்ட் இந்த ஃபோனுக்கு நோட் 9 ப்ரோ மேக்ஸ் கம்பேரிசன் வீடியோ நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிறைய சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா நோட் 9 ப்ரோ மேக்ஸ் எஸ்னுக்கு வந்துட்டு நோட் 10 ப்ரோ மேக்ஸ்க்கு வந்துட்டு அப்கிரேட் பண்ணணுமா இல்லையா வேணாம் வந்துட்டு நிறைய பேர் யோசிச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் நீங்களே இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த செக்ஷனில் வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு கம்பேரிசன் பண்ணணும், கேமரா இல்லையா இல்லை பர்ஃபார்மன்ஸ் இல்லையா வந்து இந்த மாதிரி செக்ஷனை வந்து சொல்லுங்கள். ஸோ உங்களுக்காக நான் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நம்ம அப்படி பிடிச்சி நம்ம இருக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. சோஷியல் மீடியாஸில் எங்கேயாச்சும் நான் ஃபாலோ பண்ணிச்சிங்க, நான் கீழே லிங்க் தரேன். அப்படி நவீன் எங்கேயும் சர்ச் பண்ண வருவேன். அங்கே வந்து உங்களுக்கு கொஸ்டின் வச்சு நான் கேட்கலாம். அதில் முடிஞ்சதுக்கு நான் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லையா வந்துட்டு உங்களுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.